சென்னை குறுக்குப்பேட்டையை சேர்ந்த மதன்குமார் என்ற இளைஞர் போக்சோ வழக்கில் கைதான நிலையில் பாலியல் புகார் அளித்த சிறுமிக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலியல் புகார் அளித்த சிறுமிக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. சென்னை குறுக்குப்பேட்டையை சேர்ந்த மதன்குமார் என்ற இளைஞர் போக்சோ வழக்கில் கைதான நிலையில் அவரது சகோதரர் பாலியல் புகார் அளித்த சிறுமிக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். நிச்சயமாக தம்பி மீது போக்சோ புகார் கொடுத்து அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற நிலையில் என் தம்பி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நீ அவனை சிறைக்கு அனுப்புவாயா, புகார் கொடுத்து அனுப்புவாயா என கூறி அந்த சிறை சென்ற நபருடைய அண்ணன் நேற்று இரவு ஒரு 16 வயது பெண்ணை சிறுமியை அரிவாளால் தாக்கி காயப்படுத்தி இருக்கக்கூடிய சம்பவமானது நடந்திருக்கிறது. அதாவது வடசென்னை குறுக்குப்பேட்டை சிபி ரோடு பகுதியில் 16 வயது பெண்ணிடம் அதே பகுதியில் வசித்து வரக்கூடிய மதன்குமார் என்பவர் தொடர்ந்து பாலியல் சீண்டலிலும் அத்துமீறலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த சிறுமி இந்த மதன்குமார் தனக்கு தரக்கூடிய தொந்தரவுகளை எல்லாம் தனது தாயிடம் போய் கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருடைய அந்த சிறுமியினுடைய தாயார் தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து கடந்த 16ஆம் தேதி அன்று இந்த மதன்குமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டு போக்சோ பிரிவு வழக்கில் பதிப்பட்டு அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தனது தம்பியையே, எனது தம்பி மீதே நீ புகார் கொடுத்து அவனையே நீ சிறைக்கு அனுப்புவாயா என அந்த மதன்குமாரின் அண்ணன் பாபு என்பவர் தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து நேற்று இரவு இந்த சிறுமி காய்கறி வாங்குவதற்காக வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காய்கறிக்கு சென்றபோது திட்டம் தீட்டி கூட்டாளிகளோடு சென்று தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுத்து அந்த சிறுமியின் முகத்தில் கன்னம் மற்றும் தலை, கை, கால் போன்ற பகுதிகளில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் அந்த சிறுமி சுருண்டு அதே இடத்தில் விழவே கூட்டம் கூடியிருக்கிறது. இதை கண்ட பாபுவும் கூட்டாளியும் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தெரிகிறது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் அந்த சிறுமியை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு அந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தன் மீது ஒருத்தர் பாலியல் சீண்டலையும் அத்துமீறலையும் கொடுத்திருக்கிறார். அதை தனது தாயிடம் கூறி அந்த சிறுமி புகார் கொடுத்ததற்கு விளைவாக சிறைக்கு சென்ற அந்த நபரின் அண்ணன் கூட்டாளிகளோடு சேர்ந்து வெறித்தனமாக அந்த சிறுமியை வெட்டி சாய்த்திருக்கக்கூடிய, காயப்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவமானது குறுக்குப்பேட்டை பகுதியிலே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பிரபு.